ஆனால் மேட் இன் கொரியா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு. சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இப்போ இருக்க இந்த யங்ஸ்டர்ஸ் ஜென்சி கிட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த கொரியன் சாங்ஸ்லாம் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு ஆசையாக இருந்து பார்த்துருக்கோம். என் பாலிமர் செய்திகள்லாம் கூட பார்த்துருக்கோம். ஒரு பொண்ணு திருப்புன்னு வீட்டில் இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுச்சு, நானும் கொரியாவுக்கு போகிறேன். அப்படி ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஹியூமன் எமோஷனில் எப்படி ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு ட்ராமா, ஒரு ஸ்வீட்டான ஒரு ட்ராமா. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு 2 பேர் பயங்கர சின்சியராக லவ் பண்ணுறாங்க. அந்த பையனுக்காக என்ன வேணால் பண்ணலான்ற ஒரு இடத்துல இருக்க ஒரு பொண்ணு, அந்த பையனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் அவன் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த தப்பான முடிவுனால இந்த பொண்ணோட ஆசை ஒரு இடத்துல நிறைவேறிடுது. நிறைவேறினதுக்கு அப்புறமா அங்கே அந்த பொண்ணு எப்படி அந்த ஊரை ஹேண்டில் பண்ணுறா, அந்த ஊர் அந்த பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணுது, அவள் அங்கே எப்பேற்பட்ட மனுஷங்களை பார்க்குறா, அதன் மூலிமா அவருடைய லைஃப் எப்படி மாற்றிக்கிறா, மறுபடியும் அவள் ஏதோ ஒரு கோலில் அச்சீவ் பண்ணியிருக்கா. அதை முடித்ததுக்கப்புறமா தான் இங்கே வரணும்னு நினைக்கிறா. பட் அதை தாண்டியும் கோலுன்றது எதுவும் கிடையாது. நம்ம லைஃப்பில் அப்போதைக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப நீட்டாக, ரொம்ப சாஃப்டான ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு, மறுபடியும் அந்த பையன் நம்மளை ஏமாத்துறான் தெரியுங்களா. அந்த பையன் ஏமாத்தின விஷயத்த கூட ஒரு பாசிட்டிவாக பார்க்குற ரொம்ப அழகான ஒரு பொண்ணோடைய கேரக்டரை இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்த படத்தோட லீடாக பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஜாலியாக இருக்குது. அதுவும் அவங்க காமெடி பண்ணுற சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து 90s கிட்ஸ்லாம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரசாந்த் ஐஸ்வர்யாவும் நடிச்சிருப்பாங்க. ஜீன்ஸ் அப்படின்ற படம். அந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் நிறைய ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்துலேயும் ஒரு பாட்டி, ஒரு ட்ராமா ஒன்று இருக்குது. அப்படி ஒரு ட்ராமா அந்த படத்துலையும் இருக்குது. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது டக்குன்னு ஒன்று ரிலேட் ஆச்சு. அண்ட் அந்த படத்துலேயும் ஒரு ஹோட்டல் லைன் ஒன்று வரும். இந்த படத்துலையும் அப்படி ஒரு லைன் இருந்துச்சு. பட் அதுவும் வேறு இருந்தாலும் எனக்கு படம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடும் இருக்குது. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுடைய பேராக இருக்கும்பொழுதும். அண்ட் எமோஷனலாக அவங்க வந்து ஒரு சில விஷயத்த ஆடியன்ஸ் கன்வே பண்ணுறதா இருக்கட்டும். அண்டு கொரியா இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் வந்து இந்த ட்ராமாலலாம் தான் பார்த்து ரசிச்சிருக்கோம். நம்ம தமிழ் பட டேரக்டராக அதில் ஷூட் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப அழகாக, பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஆக்டர்ஸ் நடிக்கிறத நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்துருக்கோம். பட்டு பெரிய அளவில் நம்ம ட்ராமாஸு அண்டு அப்படிப்பட்ட ஒரு கொரியன் படங்கள்லாம் பெரிய அளவில் பார்த்துருக்க மாட்டோம், வெகுஜன ஆடியன்ஸை பொறுத்த தெரியும் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து கொரியன்ஸ் ரொம்ப அவேவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அவங்க நம்மளில் ஒரு ஆள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த படம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே, அந்த பாட்டியில் ஆரம்பித்து இந்த படத்தில் நடித்த எல்லாரும் பயங்கர பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருந்தாங்க. என்னப்பா இப்படி நடிக்கிறாங்களேப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அண்டு மியூசிக்காக சூப்பராக இருந்தது. சினிமோனோகிராஃபியாக ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. டியூரேஷனாகவும் ஒரு 2 மணி நேரம். இது ஒரு டேரக்ட் ஓடிடி, நம்ம தேட்டரில் பார்த்தோம். பட்டு எல்லோரும் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பித்து முடியறதே தெரியாது. இந்த படத்துக்கு வந்து மேட் இன் கொரியா அப்படின்ற டைட்டில் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு சொல்லணும்னா இந்த படத்துக்கு அப்படி இல்லாமல் ஒரு டேட் லிட்டில் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தா இன்னும் ஆப்டாக ஒன்று கனெக்ட் ஆகுமோ அப்படின்றது தோணுச்சு. பட்டு ஜாலியாக ரொம்ப அழகாக ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிற அப்பாவாகவும், தான் செஞ்ச தவறை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பா நம்ம அம்மாவை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணாகவும், அண்ட் லைஃப்பில் நமக்குன்னு ஒரு மார்க் இருக்கணும்ல, இப்படி ஒன்று பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு அடையாளத்தோடையும் ஒரு பொண்ணு எப்படி வந்து எவால்வ் ஆகிறா அப்படின்றது இந்த கதையில் ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அது இந்த கதையோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அண்டு பெரிய எமோஷனை கிளைமேக்ஸில் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் முடியும் போது ரொம்ப மாசான ஒரு எண்டோடு முடிச்சிருந்தாங்க. இது எல்லாமே இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்றதில் சந்தேகமே இல்லை. நன்றி.